முன்னொரு காலத்தில் மீனவர் ஒருவர் மீன் பிடிக்கும் தொழிலை செய்து அதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை நடத்தி வந்தார். ஆனால் நாளடைவில் அந்த மீனவருக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் அவரால் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல முடியவில்லை. இதனால் அந்த மீனவரின் குடும்பம் வறுமையின் பிடியில் சிக்குகிறது. இதை பார்த்து கலங்கி போன அந்த மீனவர் நம்மால் உழைக்க முடியாமல் போய்விட்டதே என்ற கவலையில் கடலை வெறித்து பார்த்தபடியே கடற்கரையில் அமர்ந்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். மீனவர் ஒருவர் கடற்கரையில் கவலையுடன் அமர்ந்திருப்பதை வானத்தில் பறந்து செல்லும் 2 தேவதைகள் பார்த்து கொண்டே செல்கிறார்கள். அப்போது அதில் ஒரு தேவதை இன்னொரு தேவதையை பார்த்து அந்த மீனவரின் கவலையை போக்க நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்கிறது. ஆனால் மற்றொரு தேவதையோ மனிதர்கள் மனித தன்மையை இழந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது, ஆகையால் அவர்களுக்கு உதவி செய்ய போனால் நமக்குத்தான் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் என்று எச்சரிக்கை செய்கிறது. இப்படியே சில நாட்கள் சென்ற நிலையில் அந்த மீனவர் தினமும் கடற்கரையில் வந்து அமர்ந்திருப்பதையும் சூரிய பகவானை பார்த்து கண்ணீர் வடிப்பதையும் அந்த தேவதை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த மீனவரின் கண்ணீர் தேவதையின் மனதை முழுமையாக கரைக்கிறது. இதனால் அந்த மீனவருக்கு நாம் ஏதாவது உதவி செய்தே ஆக வேண்டும் என்ற முடிவுக்கும் அந்த தேவதை வந்து விடுகிறது. மறுநாள் அந்த தேவதை ஒரு பறவையை போல் உருவம் எடுத்து அந்த மீனவரின் முன்னால் வந்து நிற்கிறது. அப்போது அந்த தேவதை மீனவரை பார்த்து, பெரியவரே, எதற்காக நீங்கள் தினமும் இந்த கடற்கரையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிறது. உடனே அந்த மீனவர் பறவையிடம், வயதாகிவிட்ட காரணத்தால் என்னால் முன்பு போல் உழைக்க முடியவில்லை, அதனால் எனது குடும்பம் அங்கே பட்டினியாக கிடக்கிறது, அதை நினைத்துதான் நான் தினமும் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்போது பறவை உருவத்தில் இருந்த அந்த தேவதை மீனவரிடம், பெரியவரே, எதை நினைத்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் தினமும் உங்களுக்கு ஒரு பெரிய மீனை கொண்டு வந்து தருகிறேன், அந்த மீனை நீங்கள் சந்தையில் விற்று அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் உங்கள் குடும்பத்தின் பசியை போக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. அடுத்த நொடியே கடலுக்குள் குதித்த அந்த பறவை ஒரு மிகப்பெரிய மீனை எடுத்து வந்து அந்த மீனவரின் கைகளில் கொடுத்துவிட்டு பறந்து போகிறது. தேவதை கொண்டு வந்து கொடுத்த மீன் மிகவும் விலை உயர்ந்த மீன் என்பதால் அந்த மீனை சந்தையில் விற்கும் போது அந்த மீனவருக்கு நிறைய பணம் கிடைக்கிறது. அந்த பணத்தை வைத்து மீனவர் தனது குடும்பத்தின் பசியை போக்கிக் கொள்கிறார். இந்த சூழலில் அந்த தேவதை தினமும் ஒவ்வொரு மீனை அந்த மீனவரின் வீட்டில் கொண்டு வந்து போட்டுவிட்டு போகிறது. அந்த மீன்களை எல்லாம் விற்று வெகு சீக்கிரத்திலேயே மீனவர் மிகப்பெரிய பணக்காரனாகவும் மாறிவிடுகிறார். ஆனால் அப்போதும் வார்த்தை தவறாத அந்த தேவதை அந்த மீனவருக்கு தினமும் ஒரு மீனை கொண்டு வந்து கொடுப்பதை நிறுத்தவே இல்லை. இந்த சூழலில் அந்த நாட்டில் இருக்கும் மந்திரவாதி ஒருவனுக்கு தேவதை ஒன்று மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் தகவல் தெரிய வருகிறது. உடனே அவன், அந்த தேவதையை மட்டும் நாம் பிடித்து விட்டால் அந்த தேவதையிடம் இருந்து நாம் சாகாவரத்தை பெற்றுவிடலாம் என்ற ஆசையில் அந்த மனிதனை தேடி அலைகிறான். ஆனால் எவ்வளவு தேடியும் அந்த தேவதை யாருக்கு உதவி செய்கிறது என்ற உண்மையை அந்த மந்திரவாதியால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் குறுக்கு வழியில் யோசித்த அந்த மந்திரவாதி அந்த நாட்டின் அரசனை கைக்குள் போட்டுக்கொண்டு, தேவதை ஒன்று பறவை உருவத்தில் வந்து யாரோ ஒரு மனிதனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது, அந்த பறவையை பிடித்து தருபவர்களுக்கு மன்னர் ராஜ்யத்தில் பாதியை பரிசாக தருவார் என்று அறிவிப்பு வெளியிடுகிறான். பாதி ராஜ்யம் கிடைத்துவிடும் என்ற ஆசையில் அந்த நாட்டில் இருக்கும் பெரும்பாலான மக்கள் அந்த பறவையை தேடி அலைகிறார்கள். வயதான அந்த மீனவனுக்கும் பறவையை பிடித்து கொடுத்தால் நமக்கு பாதி ராஜ்யம் கிடைக்குமே என்ற பேராசை ஏற்படுகிறது. இதனால் உடனடியாக மன்னரை சென்று சந்திக்கும் அந்த மீனவன் மன்னரை பார்த்து, மன்னர் பெருமானே, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் அந்த பறவை எனக்குத்தான் உதவி செய்து கொண்டிருக்கிறது, ஆனால் தனி ஒருவனாக அந்த பறவையை என்னால் பிடிக்க முடியாது, ஆகையால் உங்களது படை வீரர்கள் சிலரை என்னுடன் அனுப்பி வைத்தால் நாளையே அந்த பறவையை பிடித்து உங்களிடம் கொண்டு வந்து தந்து விடுகிறேன் என்று சொல்கிறான். மீனவன் சொன்னதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த மன்னரும் மந்திரவாதியும் அந்த பறவையை எப்படியாவது பிடித்து விட வேண்டும் என்று திட்டம் போட்டு அந்த மீனவனின் வீட்டுக்கு 30 படை வீரர்களை அனுப்பி வைக்கிறார்கள். மீனவனின் வீட்டுக்கு சென்ற படை வீரர்கள் அனைவரும் அந்த பறவையின் கண்களில் சிக்காத மாதிரி ஆங்காங்கே ஒளிந்து கொண்டு அந்த பறவைக்காக காத்திருக்கிறார்கள். சற்று நேரத்திலேயே அந்த பறவை ஒரு மிகப்பெரிய மீனை தூக்கி கொண்டு தனது வீட்டுக்கு வருவதை அந்த மீனவன் கவனித்து விடுகிறான். உடனே தனது வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்த அவன் அந்த பறவையை பார்த்து, பறவையே, நாள் தவறாமல் நீ எனக்கு தினமும் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாய், அதற்காக உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று நான் வெகு நாட்களாக காத்திருக்கிறேன், ஆகையால் இன்று ஒரு நாள் நீ எனது வீட்டுக்குள் வந்து எனது நன்றியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான். மீனவன் பேராசை பிடித்தவன் என்பதை உணராத அந்த பறவையும் மீனவன் பேச்சை நம்பி அவனது வீட்டுக்குள் செல்கிறது. வீட்டுக்குள் சென்ற அடுத்த நொடியே அந்த மீனவனுடன் சேர்ந்து 30 படை வீரர்களும் அந்த பறவையை மொத்தமாக அமுக்கி பிடிக்கிறார்கள். தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை சுதாரிப்பதற்குள்ளாகவே அந்த பறவை படை வீரர்களிடம் மாட்டிக்கொள்கிறது. அதே நேரம் சற்று தொலைவில் இருந்து நடந்த அனைத்து விஷயங்களையும் பார்த்து கொண்டிருந்த இன்னொரு தேவதை உடனடியாக அந்த மீனவனின் வீட்டிற்கு வந்து படை வீரர்கள் அனைவரையும் தாக்கி அந்த பறவையை உயிரோடு மீட்டு விடுகிறது. இந்த கதையின் நீதி,
ஒருவரின் உண்மையான குணத்தை பற்றி புரிந்து கொள்ளாமல் நாம் அவருக்கு உதவிகளை செய்தால் அந்த உதவியின் மூலம் நமக்கு எந்தவித புண்ணியமும் கிடைக்காது, கடைசியில் ஆபத்து தான் வந்து சேரும்.